நம்ம இன்னைக்கு தென்னை மரத்துக்கு வந்து சொட்டு நீர் போட வந்திருக்கோம். ஸோ 110 120 தென்னை மரம் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து சொட்டு நீர் போட வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு கேட் வாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40 மரம் கணக்கு பண்ணி தனித்தனியாக சிங்கிளாக ஒரு கேட் வால் வைக்க போகிறோம். மொத்தமாக வந்து 4 கேட் வால் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 கேட் வாலுமே 2 இன்ச்சு தான். எதுக்காக நம்ம வந்து 2 இன்ச்சு கேட் வால் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா ப்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கிற தான் 2 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் 2 இன்ச்சு பைப்பும் 2 இன்ச்சு பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 30 லென்த் எடுத்து வந்திருக்கோம். ஸோ 2.5 பாதி 2 இன்ச்சு பாதியாக ஒட்டி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். எதனால அப்படின்னா ப்ரெஷர் கம்மியும் அப்படிங்கிறனால தான் 2.5 பைப் ஒரு 10 லென்த் ஓட்டினா அதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு பைப் வந்து ஒரு 10 லென்த் ஓட்டணும். ஸோ அப்பனா தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஈவனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எண்டிலிருந்து பாட்டம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 இன்ச்சியாவோ இல்லை 2.5 ஓட்டிட்டா ப்ரெஷர் கரெக்டாக இருக்காது. ஸோ ஒரு லென்த்தில் வந்து 30 லென்த் பிடிக்குது, ஒரு குழியில் வந்து 30 லென்த் பிடிக்குது அப்படின்னா 2.5 பைப்பு பாதியும் அதே சமயம் 2 இன்ச்சு பாதியும் பிடிக்கிற மாதிரி தான் நம்ம போடணும். அப்போ தான் ப்ரெஷர் நல்லா இருக்கு. இந்த வீடியோட ஃபுல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே லிங்க்லையும் கொடுத்துருக்கேன். அதே சமயம் யூடியூப்லையும் ஃபுல்லாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அப்லோடே பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 குழி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று